ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ் கோடிங். நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஃபோசிஸ்ல கேட்ட கோடிங் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். 17th மேல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த வீடியோல இன்ஃபோசிஸ்ல என்ன மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்கறாங்க, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ஈஸியா புரியும். கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேட்டர்ன் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த எக்ஸாமுக்கு டெஸ்ட் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹார்ஸ். இதுக்கு முன்னாடி 4 கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. இப்போ 3 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ அதில் ஒரு ஈஸி கொஸ்டின், ஒரு மீடியம் கொஸ்டின், ஒன் ஹார்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஹார்ட் கொஸ்டின் டிபிஆர் கிராஃப்ல தான் கேட்குறாங்க. இந்த 3 கொஸ்டின் சால்வ் பண்ணுறத வச்சு அவங்க 2 ரோலாக பிரிக்கிறாங்க. ஒன்று டிஎஸ்சி ரோல், டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர். தென் இன்னொரு ரோல் எஸ்பி, ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர். இப்போ டிஎஸ்சி ரோலுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கணும். தென் எஸ்பி ரோலுக்கு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தா எலிஜிபிள். ஸோ இதை வச்சு தான் அவங்க ரோல் பிரிப்பாங்க. ஸோ அவங்க கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அதுல நிறைய பிராக்கெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிராக்கெட் எப்படி இருக்குன்னா ஓப்பன் பராந்தசிஸ் இல்லைன்னா க்ளோஸ் பராந்தசிஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ க்ளோஸ்ட் பராந்தசிஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஓப்பன் பராந்தசிஸ் போடணும். ஸோ இந்த ஓப்பன் பராந்தசிஸ் போடணும் அப்படின்னா ஏ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே ஓப்பன் பராந்தசிஸ் இருக்கு, க்ளோஸ் பராந்தசிஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பி காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்செர்ட் பண்றதுக்கு மினிமம் டோட்டல் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி சொல்ல போறோம். நம்ம கால்குலேட் பண்ண டோட்டலோட மாடுலஸ் 10⁻9 + 7 போட்டு தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதான் இன்புட் ஃபார்மட். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் லைன்ல ஏவோட காஸ்ட் கொடுத்துருப்பாங்க இந்த ஓப்பன் பேராந்தசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. தென் அடுத்து தேர்ட் லைன்ல பியோட காஸ்ட் கொடுத்துருப்பாங்க க்ளோஸ் பேராந்தசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. இதான் அதோட கன்ஸ்ட்ரைன். தென் இப்போ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ஒன்று பார்த்தோம்னா, ஸோ இப்போ கேஸ் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு ஒன்று, ஓப்பன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த க்ளோஸுக்கு ஓப்பன் ஒன்று போடணும், அதே மாதிரி ஓப்பனுக்கு க்ளோஸ் ஒன்று போடணும். அப்போ இதுக்கு ஒரு ஏ காஸ்ட் ஆகுமா, தென் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பி காஸ்ட் ஆகும். ஸோ இங்கே ஏ 2 கொடுத்துருக்காங்க, பி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 + 3 அப்படிங்கிறப்ப 5. ஸோ அதை தான் நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இந்த பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேட்சிங் பிராக்கெட் இது இல்லை. ஸோ அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு 2 காஸ்ட் ஆகும். தென் லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓப்பன் பேராந்தசிஸ் இருக்கு, பட் க்ளோஸ் பேராந்தசிஸ் இல்லை, அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட் 3 ஆகும். ஸோ டோட்டல் 5. இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ அதே கேஸ் 2ல பார்த்தீங்க அப்படின்னா 3மே ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஏ, இதான் பி. இங்கே 3 ஓப்பன் பேராந்தசிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 3 க்ளோஸ் பேராந்தசிஸை இன்சர்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப க்ளோஸ் பேராந்தசிஸ்க்கு 5 ஆகும். ஸோ 5ங்கிறப்ப 3 பேராந்தசிஸ் இன்சர்ட் பண்ணணுங்கிறப்ப 5 × 3 15 ஆகும். ஸோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் அவுட்புட்டாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு ஸ்டாக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். பட் நான் நார்மல் ஃபார் லூப் அண்ட் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக நான் காஸ்ட் ஈக்குவல் டு 0ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதை லாங்கில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க அவுட்புட் கேட்டிருக்கிறது லாங்கில் கேட்டுருக்காங்க. நான் லாங்கில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் பேலன்ஸ் அப்படிங்கிறது 0ல் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இங்கே ஓப்பன் பேராந்தசிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 ஓப்பன் பேராந்தசிஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம 2 க்ளோஸ் பேராந்தசிஸ் வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த பேலன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பேலன்ஸில் ஒவ்வொரு தடையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அத்தனை தடவை க்ளோஸ் பேராந்தசிஸ் வேணும்னு அர்த்தம். இப்போ அதே ஒரு க்ளோஸ் பேராந்தசிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, பேலன்ஸை மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ கடைசியில் ஒரே பேலன்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அப்படிங்கிறப்ப பி ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணாலே போதும், நமக்கு க்ளோஸ் பேராந்தசிஸ் இன்சர்ட் பண்ண எவ்வளோ காஸ்ட்டோ அதை கால்குலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேரக்டர் இந்த மாதிரி ஓப்பன் பேராந்தசிஸ் வந்துச்சுன்னா பேலன்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிரும், எல்ஸ் பார்ட்குள்ள போகாது. தென் செகண்ட் கேரக்டர் இங்கே வரும். இங்கே வரும்போது பேலன்ஸ் 2 ஆயிரும். தென் இப்போ மூணாவது கேரக்டர் வரும்போது இது செக் பண்ணும், கேரக்டர் ஓப்பன் பேராந்தசிஸான்னு பார்க்கும். இல்லை அப்படிங்கிறப்ப எல்ஸுக்கு போகும். எல்ஸுக்கு போகும்போது பேலன்ஸ் கிரேட்டர் தென் 0 இருந்தால் மட்டும்தான் மைனஸ் மைனஸ் பண்ணுறோம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம காஸ்ட் ஏவை ஆட் பண்ணிடுறோம். 2 கிரேட்டர் தென் 0ன்னு பார்க்குறோம். ஆமாம், அப்படிங்கிறப்ப பேலன்ஸ் -1 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் 1 இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு க்ளோஸ் பேலன்ஸ் தான் வேணும். அப்படிங்கிறப்ப இங்கே பேலன்ஸ் 1 இருக்கா, அந்த ஃபைனலில் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் இன்ட்டு பின்னு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ க்ளோஸ் பேராந்தசிஸ்க்கு பி காஸ்ட் ஆகுதா, க்ளோஸ் 1 தேவைப்படுது இன்ட்டு பி. இப்போ பி காஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்லை 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 × 3 என்னவோ 3, அதுதான் ஃபைனலில் ஸ்டோர் ஆகும். இப்போ அதே எக்ஸாம்பிள் 1ல் நம்ம பார்த்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலாக பேலன்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் வரும்போது க்ளோஸ் பேராந்தசிஸ்ல இருக்கும். இஃப் பிளாக்ல உள்ள போகாது. அப்படிங்கிறப்ப எல்ஸ் ஒர்க் ஆகும். எல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவான்னு பார்ப்போம். இல்ல அப்படிங்கிறப்ப எல்ஸ்ல ஒர்க் ஆகும். எல்ஸ்ல ஒர்க் ஆகும் போது நம்ம ஏவை வந்து ஆட் பண்றோம். ஏன் அப்படின்னா க்ளோஸ் பேராந்தசிஸ் இருக்கு, பேலன்ஸும் ஜீரோல இருக்கு. அப்போ வந்து ஒரு ஓப்பன் பேராந்தசிஸும் இல்ல அப்படிங்கிறப்போ ஒரு ஓப்பன் பேராந்தசிஸ் அங்க ஆட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்க ஏவை கொடுத்துருக்கோம். இப்போ ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பி ஈக்குவல் டு 3. தென் இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 2ங்கிறதுக்கு 1 ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம காஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 2ன்னு ஆட் பண்ணிடுவோம். தென் வந்து இந்த கேரக்டர் வரும். இந்த கேரக்டர் வரும்போது அகைன் செக் பண்ணுறோம். இது ஒரு ஓப்பன் பராந்தசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம். அப்படிங்கிறப்ப பேலன்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். தென் வந்து நமக்கு முடிஞ்சிடும் ஃபார் லூப்ல. இப்போ வந்து பேலன்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். கரெக்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபைல, நான் வந்து இங்கே வந்து ஓப்பன் பராந்தசிஸ் இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். கடைசி பேலன்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ இருக்கோ அத்தனை க்ளோஸ் பேராந்தசிஸ் நமக்கு வேணும். ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து 1 இருக்கு. 1 இன்ட்டு பிங்கிறப்ப பி வந்து 3. ஸோ 3 ஆட் பண்ணிடுவோம். ஸோ கடைசி வந்து ஃபைனலாக வந்து நம்ம 5ன்னு காஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து மாடுலஸ் 10⁻9 + 7 மாடுலஸ் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா O ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கேரக்டர் எடுத்து செக் பண்ணியிருக்கோம். தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ O ஆஃப் 1ல ரன் ஆகும். ஸோ இந்த கோடை நான் வந்து இன்னும் 2 லாங்குவேஜும் கொடுத்துருக்கேன். பைத்தான் கோடு இது. தென் வந்து இது C++ல கொடுத்துருக்கேன். ஸோ இதான் அதோட ஸ்டெப்ஸு. ஸோ வந்து நம்ம இங்கே ஓப்பன் பேராந்தசிஸ் வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே வந்து க்ளோஸ் பேராந்தசிஸ் வந்தால் டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பேராந்தசிஸ் இருந்து பேலன்ஸ் ஜீரோவாக இருந்தால் நம்ம ஏ காஸ்ட் ஆட் பண்ணணும். தென் வந்து அதே மாதிரி கடைசி வந்து ஓப்பன் பேராந்தசிஸ் இருந்து க்ளோசிங் பேராந்தசிஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பி இன்ட்டு பேலன்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இந்த மாடுலஸ் போட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ அவங்க கொஸ்டின் 2 பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின்ஸ் 2 வந்து காயின் சேஞ்ச் ப்ராப்ளம்னா, ஸோ காயின் சேஞ்ச் ப்ராப்ளம்ல இனிஷியலாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அரே ஆஃப் காயின் கொடுத்துருப்பாங்க, எத்தனை காயின் அப்படின்ட்டு. தென் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை காயின் தேவைப்படுதுங்கிறத தான் நம்ம ஃபைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். அது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மினிமம் காயின் எவ்வளோ வரும் தேவைப்படுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ காயின் வந்து நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அமௌண்ட்டை மேக் பண்ண முடியல அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதான் வந்து இன்புட் ஃபார்மட். எண் கொடுப்பாங்க. தென் வந்து அதுக்குரிய அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அது எத்தனை காயின் இருக்கு அப்படிங்கிறத அதோட வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ இதான் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக நம்ம வந்து 3 காயின் கொடுக்குறாங்க. 11 அந்த அமௌண்ட்டு. ஸோ வந்து இதான் 3 காயின். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம 11 மேக் பண்ணுறதுக்கு எத்தனை காயின் மினிமமாக தேவைப்படுதுங்கிறத ஃபைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக வந்து இப்போ ஒரு காயின் எடுத்தோம் அப்படின்னா ஒரு காயின் வச்சு கூட 11 மேக் பண்ணலாம். எத்தனை காயின் தேவைப்படும் அப்படின்னா 11 காயின்ஸ் தேவைப்படும். இப்போ அதே வந்து 2 ரூபா காயின் வந்து 5 எடுத்தோம் அப்படின்னா 10 ரூபான்னு கிடைக்குமா? தென் வந்து 1 ரூபா காயின் ஒரு தடவை எடுத்தா 11 கிடைச்சிரும். அப்படிங்கிறப்ப இதுக்கு எத்தனை காயின் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 காயின்ஸ் தேவைப்படுது. இப்போ அதே வந்து 5 ரூபா காயின் வந்து 2 தடவை எடுத்தோம்னா 10 கிடைக்குமா? தென் 1 ரூபா காயின் ஒரு தடவை எடுத்தா 1 ரூபா கிடைச்சிரும். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 காயின் கிடைக்கும். இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 3. ஸோ மினிமமாக வந்து 3 காயின் யூஸ் பண்ணியே நம்ம இந்த 11 அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதான் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து இங்கே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ ஒரு ரூபா யூஸ் பண்ணோம்னா 11 காயின்ஸ் தேவைப்படும். ஸோ 2 ரூபாயும் 1 ரூபாயும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 6 காயின் தேவைப்படும். அதே இப்போ 5 ரூபாயும் 1 ரூபாயும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 3 காயின் தான் நம்ம இதை வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ அதை தான் நம்ம மினிமமாக ஃபைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ கேஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 2 காயின் கொடுத்துருப்பாங்க. 3ங்கிறது தான் அமௌண்ட்டு. 2, 4 அப்படிங்கிற காயின் தான் இருக்கு நம்மகிட்ட. 3ங்கிற அமௌண்ட் வந்து நம்ம கொண்டு வரணும். நம்மகிட்ட வந்து 2 ரூபா காயின் இருக்கு, 4 ரூபா காயின் இருக்கு. ஸோ 3ங்கிறது வரவே வராது. அப்படி அதனால நம்ம வந்து -1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம டிபி யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து மினிமம் காயின் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம். பட் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா இப்போ 11 கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காயின் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, 5, 6 அப்புறம் வந்து 9 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு கிரேட்டர் வேல்யூ இருக்குல்ல. ஸோ இந்த கிரேட்டர் வேல்யூ எடுத்து ஒரு காயின் எடுத்தால் என்ன ஆகும்? இப்போ 9 ஒரு தடவை எடுத்துடலாம். ஸோ அப்படிங்கிறப்ப மீதி வந்து 2 காயின் 2 ரூபா தேவைப்படும். ஸோ 2 ரூபா இருக்கு. 2 ரூபாய்க்கு நம்ம 1 ரூபா காயினை 2 தடவை எடுத்துடலாம். ஸோ 1 ரூபா காயினை 2 தடவை எடுத்தால் நமக்கு 11 கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ நமக்கு வந்து 3 காயின் தேவைப்படுது. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு மினிமம் காயின் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம கிரேட்டர் வேல்யூ ஒரு தடவை எடுத்துட்டு அடுத்து மினிமமாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்தோம்னா நமக்கு வந்து மினிமம் காயின் கிடைக்காது. இப்போ அதே வந்து 5 and 6 ஆட் பண்ணாலே மினிமம் காயின் கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அதுக்கு தான் நம்ம டிபி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு தடவையும் நம்ம வந்து மினிமம் கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ ஃபைனலாக வந்து அந்த கடைசியில் டிபிக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம டிபியில் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அவங்க ₹11 மேக் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு ₹1க்கு எத்தனை காயின் தேவைப்படும், ₹2க்கு எத்தனை காயின் தேவைப்படும்ன்ட்டு ஒரு ஒரு தடவையும் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே போவோம். இப்போ 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கரெக்டாக. இப்போ வந்து 0க்கு 0 தான் தேவை. இப்போ ₹1க்கு எத்தனை காயின் தேவைப்படும், ₹2 மேக் பண்ணுறதுக்கு எத்தனை காயின் தேவைப்படும், ₹3 மேக் பண்ண எத்தனை காயின் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இப்போ ₹4க்கு அடுத்து 5, 6, 7, 8, 9, 10 கடைசியா வந்து 11. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு தடவையும் கால்குலேட் பண்ணிட்டே போறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ₹11 மேக் பண்ணணும். இந்த சாம்பிள் டெஸ்ட் கேஸ குடுத்ததே யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிள் டெஸ்ட்ல வந்து 1, 2, 5. ஸோ இத்தனை காயின் தான் 3 காயின் குடுத்துருக்காங்க. தென் வந்து 11 நம்ம மேக் பண்ணணும். இப்ப ₹1 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அமௌண்ட் வந்து 11 வரைக்கும். இனிஷியலா நம்ம டிபில என்ன சொல்லினா மேக்ஸிமம் அமௌண்ட் ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்பதான் நம்ம வந்து மினிமம் அமௌண்ட்ட கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி தான் நம்ம மினிமம் ஆஃப் அப்படின்னு போடும்போது நமக்கு மினிமம் ஸ்டோர் ஆகும். நம்ம மினிமமே ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா அப்ப நமக்கு கரெக்டா ஸ்டோர் ஆகாது. அதுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணிட்டு மினிமம் ஸ்டோர் பண்றோம். இனிஷியலா வந்து இப்போ ₹1 வரும் கரெக்டா. இப்போ ஒரு ஒரு காயினா நம்ம வந்து உள்ள வந்து இன்னர் லூப்ல ரன் பண்றோம். ஸோ இன்னொரு லூப்ல ஃபர்ஸ்ட் வந்து காயின் வந்து காயின்ஸாக தான் இந்த அரே இருக்கும். ஸோ காயின் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ₹1 காயின் எடுத்துடுறோம். ஸோ இப்போ ₹1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ₹1 செக் பண்ணும். ஆமா அப்படிங்கிறப்ப ஸோ வந்து டிபி ஆஃப் ஐங்கிறப்ப டிபி ஆஃப் ஐல என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்கும் கமா ஐ மைனஸ் காயின். இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஐ நமக்கு வந்து ₹1 வரும். காயின் என்ன நமக்கு இப்போ கரண்ட் காயின் பார்த்தோம்னா ₹1 கரெக்டா. 1 மைனஸ் 1 0 ஆயிரும். 0த்துல என்ன இருக்கு, ஆல்ரெடி 0 இருக்கு. பிளஸ் 1ங்கிறப்ப இங்க ₹1 அப்படின்னு ஆட் ஆயிரும். தென் வந்து இப்ப வந்து அடுத்த காயின் எடுக்கும். ஸோ அடுத்த காயின் எடுக்கும்போது இங்க வந்து ஐ வந்து 1 தான் இருக்கும். 1 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 2 பார்க்கும். அப்படிங்கிறப்ப இது நமக்கு ஃபெயில் ஆயிரும். ஸோ அதனால் இது 2வது காயின் யூஸ் பண்ணாது. ஸோ 5வது காயினும் அதே மாதிரி தான். ஸோ நமக்கு கரண்டா வந்து ₹1 மேக் பண்றதுக்கு 5 காயின் இன்சர்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு தடையும் வந்து என்னன்னா அமௌண்ட் வர்றது வந்து கிரேட்டர் தென் காயினா இருந்தால் தான் நம்ம உள்ளே விடுவோம். ஸோ அதனால இப்ப வந்து ₹1க்கு மேக் பண்றதுக்கு இதுதான் தேவைப்படும். இப்ப ₹2 மேக் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலா நம்ம வந்து ₹1 காயின் எடுப்போம். ₹1 காயின் எடுக்கும்போது 2 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 பார்ப்போம். ஆமா அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் ஆஃப் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 2 மைனஸ் 1 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா டிபி ஆஃப் 1 1ல ஆல்ரெடி 1 இருக்கு பிளஸ் 1. ஸோ வந்து வந்து 2ன்னு ஸ்டோர் ஆகும். ஏன்னா இதுக்கு டிபி ஆஃப் 1க்கு வந்து ஆல்ரெடி 1ன்னு இருக்கு பிளஸ் 1. இந்த ₹1 காயினை இப்ப கரண்ட்ல எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப 2ன்னு ஸ்டோர் ஆகும். தென் வந்து இப்ப இது வந்து ஸ்டோர் ஆன உடனே இப்ப 2வது காயின் எடுக்கும். ஸோ இப்ப அகைன் வந்து இது கால்குலேட் பண்ணும்போது ஐ வந்து நமக்கு என்னது 2. 2 மைனஸ் இப்ப வந்த காயினும் 2 அப்படிங்கிறப்ப 0 கரெக்டா. ஸோ அப்ப வந்து டிபி ஆஃப் 0ங்கிறப்ப 0ன்னு கிடைக்கும். பிளஸ் நம்ம ₹2 காயின் ஒரு தடவை எடுத்தாலே போதும். இப்ப ஏன் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு தடையும் வரும்போது அந்த அமௌண்ட் மைனஸ் காயின் போட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற இதுக்கு எத்தனை தேவைப்படுது அப்படின்னு செக் பண்றோம். இப்ப நம்ம இனிஷியலா என்ன பண்ணோம் அப்படின்னா ₹1 காயின் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டே வந்தோம். இப்ப ₹2 காயின் தேவைப்படும் போது இப்ப பிளஸ் 1ங்கிறப்ப 0 பிளஸ் 1ங்கிறப்ப 1ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி இப்ப வந்து 2 இருக்கு. 2,1ல இது 2 இதுல மினிமம் என்னன்னு பார்த்தோம்னா 1. ஸோ இப்போ நம்ம இதை அடிச்சுட்டு 1ன்னு ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ₹2 காயின் ஒரு தடவை யூஸ் பண்ணாலே நமக்கு ₹2ங்கிறது கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு ரூபாய்க்கும் நம்ம வந்து காயின் வந்து எத்தனை மினிமமா தேவைப்படுது அப்படிங்கறத ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்ப வந்து ₹3 பார்த்தோம் அப்படின்னா 2 காயின்ஸ் தேவைப்படும் கரெக்டா. இப்ப 4க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 3ன்னு இருக்கு. இப்போ ₹1 காயின் வருது அப்படின்னா 4 மைனஸ் 1ங்கிறப்ப 3. ஸோ 3க்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ₹2 காயின் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அது பிளஸ் 1ங்கிறப்ப 3 காயின் தேவைப்படும் நமக்கு இந்த 4 மேக் பண்றதுக்கு. இல்ல அப்படின்னா இப்ப ₹2 காயின் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் 4 மைனஸ் 2ங்கிறப்ப 2ன்னு கிடைக்கும் கரெக்டா. ஸோ டிபி ஆஃப் 2ல வந்து நமக்கு ஒரு காயின் தான் தேவைப்படுது. அப்ப ₹2 காயின் வந்து ஆல்ரெடி இப்ப வரும்போது ஒரு தடவை யூஸ் பண்ணிடுறோம். தென் இதுக்கு முன்னாடியே ₹2 காயினுக்கு எத்தனை தேவைப்படுதுங்கிறதையும் கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு தடையும் மினிமம் காயின் ஃபைன் ஆகிடும். ஸோ இப்போ 4க்கு வந்து 2. இப்போ 5க்கு வந்து ₹1 காயின் 5 யூஸ் பண்ணாலும் வரும். ₹2 காயின் 2 தடவையும் ₹1 காயின் ஒரு தடவை யூஸ் பண்ணி பண்ணாலும் வரும். ஆனா நம்ம ₹5 காயின் இருக்கான ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும். இப்போ 6க்கு வந்து 2. 5ம் 1ம் கொலாபரேட் பண்ணாலே போதும். இப்போ வந்து 7க்கு வந்து 2 காயின் போதும். 5 1 2 1. இப்ப 8க்கு பார்த்தோம் அப்படின்னா 5 1 2 1 1 1 அப்படிங்கிறப்ப 3 காயின். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் கால்குலேட் பண்ணும்போது 11 வரும்போது என்ன ஆகும்னா 5ங்கிற காயின் வருமா. ஸோ இப்ப 11 மைனஸ் 5 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 6. 6க்கு இங்க என்ன இருக்கு 2 இருக்கு கரெக்டா.
டிபி ஆஃப் 6 டிபி ஆஃப் 6ல என்ன இருக்கோ பிளஸ் 1 அப்படிங்கிறப்ப டிபி ஆஃப் நமக்கு என்ன இருக்கு 2 காயின்ஸ் இருக்கு 6 மேக் பண்றதுக்கு பிளஸ் இப்போ 5 ருபீஸ் காயின் ஒன்று மேக் பண்றதுக்கு 3 காயின்ஸ் இருந்தாலே போதும். அப்போ இதுக்கு வந்து 3ன்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒன்றா ஸ்டோர் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இஃப் கண்டிஷன் ஒன்று செக் பண்றோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அமௌண்ட் எல்லாத்துக்கும் அமௌண்ட் பிளஸ் 1ன்னு ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்டா தென் வந்து கடைசியில் இருக்க அமௌண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா மினிமமா காயின் கிடைச்சிருக்கும். கிடைக்கவே இல்லை அப்படின்னா அமௌண்ட் பிளஸ் 1ன்னு இருக்கும். கரெக்டா கிரேட்டர் தான் அமௌண்ட்டான்னு பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த காயினே கிடைக்கல அப்படிங்கிறனால நம்ம -1 ரிட்டர்ன் பண்றோம். இல்லை அப்படின்னா டிபி ஆஃப் அமௌண்ட்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா n இன்ட்டு அமௌண்ட். ஸோ எத்தனை காயின் இருக்கோ அத்தனை காயின் இன்ட்டு அமௌண்ட். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கிட்டே போறோம். தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா O ஆஃப் அமௌண்ட் வரைக்கும் நம்ம டிபியில் ஸ்டோர் பண்றோம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நான் பைத்தான்லையும் கோட் கொடுத்துருக்கேன். தென் வந்து இது C++. ஸோ வாங்க தேர்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து ஒரு அரே ஆஃப் இன்டிஜர் கொடுத்துருப்பாங்க அண்ட் இன்னொரு இன்டிஜர் கேன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னன்னா சப்சீக்வன்ஸ் ஆஃப் தி அரே வந்து யூஸ் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ஸ்கோரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்து இன்புட் ஃபார்மட் பார்த்தோம் அப்படின்னா n இன்டிஜர் கொடுப்பாங்க, கே கொடுப்பாங்க, அதே மாதிரி ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் அதோட கன்ஸ்டெயின். ஸோ இதுக்கு சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டாங்க. கே வந்து 2. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு கேக் எலமெண்ட்டுக்கு அடுத்தும் இப்ப 2 எலமெண்ட் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3வது எலமெண்ட் வருதுல அதை வந்து மல்டிப்ளை பை 2 அப்படின்னு போட்டு நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். இப்போ 2 எலமெண்ட் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 3வது வருது பாத்தீங்களா, இதை மல்டிப்ளை பை 2 அடுத்து இதையும் ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா 221 கிடைக்கும். ஸோ இதுக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம டிபி யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த 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 இதுக்கு நம்ம வந்து நார்மலா வந்து 2வது எலமெண்ட்டுக்கு அடுத்து வரதை மல்டிப்ளை பை 2ன்னு போட்டோம், நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. பட் அவங்க வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் கேட்டிருக்காங்க. இப்போ அதே வந்து கேஸ் 2ல பாருங்களேன். கேஸ் 2ல வந்து 5 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 எலமெண்ட்டுக்கு வந்து அடுத்து வந்து வர்றதை டபுள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்பவும் போல நம்ம டபுள் பண்ணோம்னா இதை டபுள் பண்ணுவோம். கரெக்டா இதை டபுள் பண்ணா என்ன ஆகும் 2ன்னு வரும் இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 2 கிடைக்கும். தென் 2 + 2 4, 4 அடுத்து 1004, 1005 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் மேக்ஸிமம் அமௌண்ட் கிடைக்காது. பட் அவுட்புட் என்னன்னு பார்த்தோம்னா 2002. ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா ஒரு எலமெண்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்கலாம் 1, 1000 இந்த மாதிரி எடுத்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். இப்போ 1 + 1 2 எலமெண்ட் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் வரதை மல்டிப்ளை பை 2 போடுவோம். அப்படிங்கிறப்ப நமக்கு 2002ன்னு கிடைக்கும். கரெக்டா ஸோ அதனால நம்ம இந்த ஒரு எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்க எலமெண்ட் வச்சு ஆட் பண்றோம். ஸோ இதுக்கு தான் நம்ம மெயினாக டிபி யூஸ் பண்றோம். இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ வந்து கோட் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக நம்ம வந்து டிபி வந்து டேபிள் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ வந்து நம்ம வந்து O ஆஃப் n² தான் இதை ஸ்டோர் பண்றோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து என்னன்னா n+1 வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம் வேல்யூஸை. இனிஷியலாக நம்ம வந்து -1 ஃபில் பண்ணிடுறோம். ஸோ டிபி ஆஃப் 0,0ல 0 ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தேன்ல ஒரு எலமெண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்க எலமெண்ட் வச்சு பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இனிஷியலாக வந்து ஐ வந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறதுலேருந்து மீதி அவங்க எத்தனை 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்களா 4 எலமெண்ட் எடுக்கிற வரைக்கும் மேக்ஸிமமாக ஒவ்வொரு தடவையும் கால்குலேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இதான் கவுண்ட் வந்து <<i> கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலமெண்ட் எடுப்போம். ஒரு எலமெண்ட் எடுக்கும்போது இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க 1, 10, 100, 10. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 எடுப்போம், தென் வந்து 10 எடுப்போம், தென் வந்து 100 எடுப்போம், தென் வந்து திரும்படியும் ஒரு 10 எடுப்போம். ஸோ இது வந்து i = 1ங்கிறப்ப ரன் ஆகும். ஓகேவா தென் வந்து i = 2ன்னு வரும்போது 2 எடுப்போம். ஸோ 1, 10, 10, 100, தென் வந்து 100, 10. ஸோ இந்த மாதிரி 2 எலமெண்ட்டா எடுப்போம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு தடவை ஸ்கிப் பண்ணி மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணிடுறோம். தென் ஸ்கிப் பண்ணாமலேயும் மேக்ஸிமம் கால்குலேட் பண்றோம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து கவுண்ட் -1ங்கிறதான் செக் பண்ணணும். இப்போ தேர்ட் எலமெண்ட் வருதுங்கிறப்ப தான் நம்ம வந்து மல்டிப்ளை பை 2 பண்ணோம். அப்படிங்கிறப்ப -1ங்கிறப்ப 2ன்னு கிடைக்குமா, அப்போ 2 அவங்க கொடுத்துருக்க மாடுலஸ் k அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணா போதும். ஏன் லாங்ல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து கேட்டிருக்க வேல்யூ வந்து லாங்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம லாங் வச்சு தான் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்றோம். ஒவ்வொருத்தரையும் நான் இங்கே மேக்ஸிமம் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இருக்கிற வேல்யூக்கும் இதுக்கு முன்னாடி வந்து கலெக்ட் பண்ண வேல்யூ பிளஸ் கரண்ட்ல இப்போ வந்து வேல்யூ வருதுல அதையும் பிளஸ் பண்ணா எது மேக்ஸிமம் இருக்கோ அதை ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம டேபிள்ல லாஸ்ட்ல இருக்குல்ல கவுண்ட்
4 எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். 4 எலிமெண்ட் யூஸ் பண்ணதுக்கு எந்த கவுண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கோ, அந்த கவுண்ட்ட நம்ம வந்து ஆன்ஸரா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ, அதுக்கு தான் நம்ம கடைசியில இருக்கிற எலிமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஒவ்வொரு கவுண்ட்டா எடுத்திருக்கோம். ஸோ, இதான் கடைசிங்கிறனால என்னு. ஒவ்வொரு கவுண்ட்லயும் நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ செக் பண்ணணும். மேக்ஸிமம் செக் பண்ணி ஆன்ஸர் ரிட்டர்ன் பண்றோம். ஸோ, இந்த ப்ராப்ளம்க்கு நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா, O ஆஃப் n ஸ்கொயர். ஏன்னா 2 லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா, DPலயே நம்ம இங்க வந்து ஒரு டேபிள் மாரி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால n ஸ்கொயர்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இதுக்கு வந்து நான் பைத்தான்லையும் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் பைத்தான் கோட். தென் வந்து C++லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இது C++ கோட். ஸோ இந்த கோடை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் 3 ப்ராப்ளமுக்கு கோடு ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கேயாச்சும் புரியல அப்படின்னா திரும்படியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.